ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து நம்ம மைண்ட் அலர்ட்னஸ் வந்து பார்ப்போம். இன்னைக்கு 10ல் 9 பேர் மைண்ட் அலர்ட்னஸ் இல்லாமலே இருக்காங்க. அதாவது பார்க்குற வேலைகளில் ஃபோக்கஸ் இருக்காது, ப்ரெசன்ட்லையும் இருக்க மாட்டோம். சாப்பிட உட்காந்தா என்ன வச்சு சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது கவனத்தில் இருக்காது. படிக்க உட்காந்தோம்னா படித்தது ஞாபகத்தில் இருக்காது. டிவி பார்க்க உட்காந்தோம்னா என்ன ப்ரோக்ராம் பார்க்குறதுங்கிற சிந்தனையே இல்லாமல் ரிமோட் எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்று பழசை நினச்சி பயந்துக்கிட்டு கவலையில் இருப்போம், இல்லைன்னா ஃபியூச்சர் நினச்சி பயத்தில் இருப்போம். இதுக்கு வந்து இந்த மைண்ட் அலர்ட்னஸ், கவனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிறது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் ஒரு 1 hour வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஆக்சிஜன் அளவு நல்லா இருக்கு. சரிங்களா? அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாருமே தண்ணி குடிக்கிறதே இல்லை, ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. தண்ணி வந்து மினிமம் நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 20 கிலோ இருந்தால் 1 லிட்டர் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து குடிங்க. சரிங்களா? இந்த மூணையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் பவர் நல்லா இருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும், நம்மளுடைய மைண்ட் அலர்ட்னஸும் நல்லா இருக்கும். ஓகேவா? பாய்.